சிஎம் விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலக அண்ட் அவருடைய கடைசி படம் ஜனநாயகம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி வெற்றி நடை போட்டுட்ருக்கு. இந்த நிலையில் அவருடைய மகனான ஜெய்சன் சஞ்சய் இவருடைய படம் சிக்மா படம் கம்மிங் 31 பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்பா, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மகன். அப்பாவை பற்றி நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நாளாக தெரியும். அதாவது அப்பாவுடைய பெயரை காப்பாற்றுவாரா சஞ்சய் அப்படின்றத 31 தான் பார்க்கணும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்பா, அதாவது ஃபேமிலியில் அவங்க பெரியவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ டாப் லெவலில் இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்களுடைய பசங்க வரும்போது அது சஸ்டெயின் ஆகிறது மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கமல் சாருடைய மகள் வந்தாங்க, அவங்க எங்கே என்ன ஆனாங்க அப்படின்னே தெரியல. ராதா அவர்களுடைய மகள் வந்தாங்க, ஒரு படம் தான் நடித்தாங்க, ஓஹோன்னு வருவாங்க பார்த்தா அப்புறம் காணாமல் போயிட்டாங்க. பிரசாந்த் சாரோடைய அப்பா தியாகராஜன் அவர்கள் ஃபேமஸாகவும் இருந்தார். அதே மாதிரி டாப் ஸ்டாரான பிரசாந்த் அவர்களும் டாப்பாக தான் இருந்தார். சடனாக சைலண்ட் ஆனார். இப்போது சின்ன திரையில் ஜொலிச்சிட்ருக்காரு ஜட்ஜாக. இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் எஸ்ஏசி அவர்கள் பிரபலமாக ஆனதை தாண்டி விஜய் அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரபலமாகிட்டார். எங்கள் வீட்டு பிள்ளை, எங்கள் அண்ணா அப்படின்னு சொல்கிற வகையில் தளபதி விஜய் அவர்கள்லேருந்து இப்போ சிஎம் விஜய் அவர்களாக மாறியிருக்காரு. ரியல் ஹீரோ டு ரியல் ஹீரோவாக மாறிட்டார். அதே மாதிரி அவங்களுடைய மகன் ரியல் ஹீரோவாக ஆகணும் அப்படின்ட்டு ஒரு டேரக்டர் இவரை வாழ்த்திருக்காரு. அந்த டேரக்டர்கிட்ட சஞ்சய் என்ன பேசியிருக்காரு, இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி சிஎம் விஜய் அவர்களே தன்னுடைய மகனை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். அதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சஞ்சய் அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் அவங்க பேரண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்காரு, அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். தொடர்ந்து வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சனிசமூகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஜெய்சன் சஞ்சயோடைய முதல் படம் பார்த்திங்கன்னா சிக்மா. இந்த படம் கண்டிப்பாக நல்லா வரணுன்றது அந்த டீம் அண்டு பல ஃபேன்ஸோடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் ரீசெண்டாக இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. இந்த படத்தில் சந்தீப் தான் ஹீரோ அண்டு ஃபரியா இவங்க தான் வந்து ஹீரோயின். ஃபரியாவும் சஞ்சயை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஒரு சூப்பர் கோஸ்டாராக நான் எடுத்துப்பேன். ஏன்னா ஃபன் பர்சன் அண்ட் பர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்ப்பார். அந்த ஒர்க்கில் நல்ல பர்ஃபெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார். ரொம்ப ஜாலியாக இருப்பார். ஒரு வேலைக்கு எப்படி வாங்கணுன்றது அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம். ரொம்ப வந்து டென்ஷன் ஆக மாட்டார், கோவப்பட மாட்டார், நம்மளுக்கு தெரியலனாலும் சொல்லி தருவார். அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, உங்கள் ஏஜுக்கு உங்களுடைய லுக்குக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு லவ் ஸ்டோரியை எடுப்பீங்க, அந்த மாதிரியான கான்செப்டில் படம் எடுப்பீங்க, யூத் மாதிரி ஒரு படம் எடுப்பீங்கன்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் க்ரைம் இது போல் வந்து ஆக்ஷன் மூவி எடுப்பீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு கேட்டப்போ எனக்கு வந்து எல்லாரும் கேட்ட கேள்வி இதுதான், ஏன் நீங்கள் லவ் கான்செப்ட் தொடரலை, ஏன் இப்படி எடுத்திங்கன்னா, எனக்கு இந்த ஜானரை ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், எப்படி தான் வருது, நம்மளோடைய ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை இங்கே போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நல்லா வந்திருக்கு படம், எல்லாருமே பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லவ் மேரேஜ் தான் வந்து அவர் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரியான டாக்ஸ்லாம் இப்போ போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரம் சிஎம் விஜய் அவர்களுடைய மகனுக்கு திருமணம் அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டுருக்கு. சிஎம் விஜய் அவர்களுடைய மருமகள் யார் அப்படின்ட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி அண்ட் எதிர்பார்ப்பு. அது யாராக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஒரு லக்கியஸ்ட்டு பர்சனாக தான் இருக்க போகிறாங்க. சஞ்சய் அவர்களுக்கும் திருமண வயதும் வந்துடுச்சு. அவர் காதலிக்கிறாருன்னு சொன்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அவர் காதலித்து அந்த பொண்ணை திருமணம் பண்ண போகிறாரு, இல்லை அவங்க வீட்டில் பார்க்குற பொண்ணை திருமணம் பண்ண போகிறாரு. ஆனால் கூடிய சீக்கிரம் சிஎம் வீட்டில் ஒரு திருமண நிகழ்ச்சி நடக்க போகிறது உறுதிங்க. அண்டு இது உண்மையாலே நியூஸாக இருக்கணும், ஏன்னா இது டாக்ஸாக தான் போயிட்டுருக்கு. இது உண்மையாலே உறுதியான நியூஸாக இருக்கணுன்றது பல பேருடைய எண்ணமாக இருக்குது. கண்டிப்பாக இதே மாதிரி உறுதியாகிடுச்சு, இந்த தேதியில் தான் திருமணம் நடக்க போகுதுன்றத நம்ம சேனல்லே நம்ம வந்து கூடி சீக்கிரம் சொல்லுவோம். அண்டு ஜூலை 31 சொல்லியாச்சு. வினோத் அவர்களை ரீசன்ட் டைமில் சஞ்சய் மீட் பண்ணியிருக்காரு. நம்ம இப்படி சொன்னால், ஆனால் அவ்வளோ பெரிய டேரக்டர் வினோத் இப்போ ஜனநாயகன் படத்தெல்லாம் எடுத்திருந்தார். அவர் ரொம்ப எமோஷ்னலாலாம் பேசியிருந்தார். விஜய் சாருடைய லாஸ்ட்டு மூவி அது என் படமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, மக்கள் அவரை அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க, இப்போ எப்படி அக்செப்ட் பண்ண போகிறாங்க தெரியலலாம் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட டேரக்டர் நானும் ரீசன்ட் டைமில் சஞ்சய் சாரை மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் மீட் பண்ணியிருந்தேன். அவர்கிட்ட நான் சொன்ன விஷயம் என்னென்னா,
நீங்கள் டைரக்ஷன்லாம் ஓகே தான், கொஞ்சம் நடிங்க, நீங்கள் ஹீரோவாக வாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஏன்னா நிறைய ஏடிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்னு சொன்னார். அதனால் கூடிய சீக்கிரம் இவர் நடிக்க வருவாரான்னு கேட்டிங்கன்னா அதுவும் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா சிஎம் விஜய் சாரே ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, நிறைய டேரக்டர்ஸ்லாம் நடிக்க விடுவீங்களான்ட்டு. அப்போது நானும் வந்து கேட்பேன் சஞ்சய் கிட்ட, என்னப்பா கேட்குறாங்களே என்ன சொல்லட்டும் அப்படின்னு கேட்கும்போது, 2 வருஷம்னு விட்டுடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். லண்டனில் இருக்கும்போது தான் நாங்கள் ஃபோன் பண்ணிலாம் கேட்போம். அதுவும் இல்லாமல் பிரேமம் படத்துடைய டேரக்டர் வந்து எங்களை பார்க்க வந்திருந்தார். அவர் வந்ததுமே நல்ல ஒரு ஸ்டோரியோடு வராரு நமக்கு தான் அப்படின்னு நினச்சா, உங்கள் பையன் எங்கே சார், அவர்கிட்ட ஸ்டோரி சொல்லணும், இல்லை நீங்களே கூட கேட்டு அவர்கிட்ட சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு பக்கம் எனக்கு வந்து அப்செட் ஆனாலும் ரொம்ப சந்தோஷம். இதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணணுன்ட்டு நான் ஆசைப்பட்டேன். சஞ்சய் இதை ஓகே பண்ணணும், கண்டிப்பாக அது நல்லா வரும், அவருடைய கெரியர் ஸ்டார்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா பிரேமம் டேரக்டர் அவர் சூப்பராக எடுப்பார்ல, அதனால் நினச்சேன்ட்டு ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்லியிருந்தார். ஆனால் கடைசியாக ஒரு டேரக்டர் ஆகிட்டார். ஆனால் அதுக்கு தான் அவர் படித்தார், சஞ்சய் அவர்கள் டேரக்டருக்கு தான் படித்தார். அதையே நல்லாவே பண்ணுறாரு. அந்த ஹீரோ ஆகணுன்ட்டு பல பேர் எண்ணமாக இருக்குது. ஏன்னா அப்பா வந்து இப்போ நடிக்க மாட்டாருன்றதுனால அவருக்கு பதிலாக இவரை வந்து நல்லா வளர்த்து விடணும் அப்படின்ட்டு மக்களும் ஆசைப்படுறாங்க. திறமை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் யாராக இருந்தாலும் மேலே மக்கள் கொண்டு வருவாங்க, அது உண்மையான விஷயம். ஏன்னா எஸ்எஸ்சி அவர்கள் இவருடைய அப்பாவாக இருந்து இவர் கூப்பிட்டு வந்தாலும் ஆரம்பத்தில் இவ்வளோ கிரிட்டிசிசம் எல்லாத்தையுமே அவர் கடந்து வந்தார். எடுத்ததுமே ஆஹா ஓஹோலாம் சிஎம் விஜய் சார் வரலை. அவ்வளோ ப்ராப்ளம்ஸை அவர் ஃபேஸ் பண்ணி டாப் லெவலில் இருக்கிற பட்சத்தில் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டு மக்களுக்காக அவர் வந்திருக்காரு. உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஒரு இடத்த பிடிக்க இங்கே பல பேரும் ஓடிட்டுருக்காங்க. ஸோ ஒரு சிலர் வந்து அடுத்த விஜய் சாராக சிவகார்த்திகேயன் அவர்கள் வராரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அது எந்த அளவுக்கு மக்கள் அக்செப்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அண்டு விஜய் சார் மாதிரி ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக, அதே மாதிரி ஜாலி டைப்பாக இருந்தாலும் ஒரு வேலையை அவருக்கு முடிக்கணும் அப்படின்னா அந்த வேலை முடிகிற வரைக்கும் ஃபோக்கஸ்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குமா. ஒன் டைம் அந்த செட்டு ஒன்று போட சொல்லிட்டாராம். சைலண்ட்டாக அந்த செட்டையே ஒரு 1 hour சுற்றி பார்த்தாராம். அந்த செட்டு போட்டவர் வந்து கேட்டாராம், என்ன சார் ஏன் இப்படி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்களே, என்னாச்சு நல்லா இல்லையான்னு கேட்டால், இல்லைண்ணே நீங்கள் ரொம்ப நல்லா போட்டிருக்கீங்க, நான் நினச்ச மாதிரியே வந்திருக்கு, நான் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கே போயிட்டேன், எந்தெந்த இடத்துல என்ன மாதிரியான சீன்ஸ்லாம் வைக்கலான்ட்டு நான் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அதுதானே, மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்ட்டு ரொம்ப சூப்பராக என்கிட்ட சொல்லிட்டு போனாருன்ட்டு. விஜய் சார் எப்படி பேசுவாரோ அதே மாதிரி இவர் பேசினாருன்ட்டு அந்த செட்டு போட்ட பர்சன் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். உண்மையாலே ஒரு பயங்கரமான டேரக்டர்ன்ட்டு வினோத் அவர்களே இவர் நல்ல டேரக்டர் சொல்லியிருக்காரு. மக்கள் தான் தெரிஞ்சுக்கணும் இவர் நல்ல டேரக்டராக இல்லையா, ஏன்னா சிக்மா படம் வெளியானதுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது. ஸோ ஜூலை 31 கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி ஜனநாயகம் ஒரு திருவிழாவாக இருந்தது அதே மாதிரி திருவிழாவாக ஆகுதா இல்லையான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு டென்ஷனான வேர்ல்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கோம். அதை தாண்டி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுது. அதுக்காக தான் வந்து நம்ம சம்பாதிச்சாலும் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கொஞ்சம் நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில படங்கள்லாம் பார்த்து ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுலாம் நல்ல விஷயந்தான். அதனால் ஒரு தப்பும் கிடையாது. எல்லாருமே போயிட்டு படத்தெல்லாம் பார்த்துட்டு வாங்க. அண்டு இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன எதிர்பார்ப்போடு இருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ்லாம் பாருங்கள். அண்டு கூடிய சீக்கிரம் சஞ்சயால் தான் அவங்க அப்பாவும் மாமாவும் சேர போகிறாங்க. ஏன்னா அவரே சின்ன வயசில் இந்த மாதிரி டைரக்ஷன் போகணுன்னு முடிவு எடுக்கும் போது அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க. அதனால தான் அவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னா யாரும் எங்கேயும் முன்னேற முடியாதுன்றதை ரொம்ப உறுதியாக சொல்லியிருக்காரு. அதுவும் 100க்கு 100 உண்மை தான். ஸோ இதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க? கூடிய சீக்கிரம் சங்கீதா மேமும் விஜய் சாரும் சேருவாங்களா இல்லையா? அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸாக பார்க்கணும்னு நினச்சிங்க உடனே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.